ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சதுரகிரிக்கு வருகை தந்த பக்தர்கள் மலையேறி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். செந்தில்குமார், விவரங்கள். வணக்கம். ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சதுரகிரியில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்குத்தொடர்ச்சி மலை பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4500 அடியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சதுரகிரி சந்தன மகாலிங்கம் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் தற்பொழுது சித்தர்கள் வாழ்ந்து வழிபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த பூமி சித்தர்களின் சொர்க்க பூமி என அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த கோயிலுக்கு சென்றால் நினைத்த காரியங்கள் நடக்கும் என்பதால் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து வண்ணம் உள்ளனர். சதுரகிரி கோயிலுக்கு கடந்த காலங்களில் தினந்தோறும் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 10க்கும் மேற்பட்ட பக்தர்கள் உயிரிழந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மாதந்தோறும் பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷ நாட்களில் 8 நாட்கள் மட்டுமே பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல அனுமதி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. ஆடி மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு கடந்த 19ஆம் தேதி முதல் நாளை 22ஆம் தேதி வரை 4 நாட்கள் சதுரகிரி சுந்தரமகாலிங்கன் கோயிலுக்கு செல்ல வனத்துறை மற்றும் கோயில் நிர்வாகம் சார்பில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அனுமதிக்கப்பட்ட நாட்களில் மழை பெய்தால் பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல தடை விதிக்கப்படும் என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மழை எதுவும் பெய்யாததன் காரணமாக ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சதுரகிரி கோயிலுக்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். கோவில் அடிவார பகுதியில் குவிந்த பக்தர்கள் காலை 7 மணிக்கு மேல் கோயிலுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டு ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை வந்து சாமி தரிசனம் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.